அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உடலெடுத்து வந்த இறைவனைப் போல் நீ எனக்கு இறங்கினாய் என்று பரதன் சத்ருக்கனிடம் கூறுதல். பாடல் எண் 976. யானுற்ற அத்துயரா யாக்கை உயிர் துறந்திடாமல் வானுற்ற இறையும் இங்கே வந்திறங்கி வரம் தரல் போல் ஊனுற்ற இறையெனவே உன் வடிவும் இறங்கியதே தேனுற்ற பலாதனவே தெவிட்டாத அருங்கனியே. இதுவே 976வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். யானுற்ற அத்துயரால் யாக்கை உயிர் துறந்திடாமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க தம்பியே, நம்முடைய தந்தைக்கு ஈமச்சடங்கை செய்ய சென்ற போது அந்த சடங்கை செய்யக்கூடாது என்று என்னை வசிட்டர் முதலான முனிவர் யாவரும் தடுத்த அந்த நேரத்திலே நான் அடைந்த வேதனையினால் என்னுடைய உயிரானது உடலை விட்டு பிரிந்து விடாமல் இருப்பதற்காக வானுற்ற இறையும் இங்கே வந்திறங்கி வரம் தரல் போல் வானத்தில் இருந்து இறைவனே கீழே இந்த மண்ணுலகத்துக்கு வந்து என் மேல் இரக்கம் கொண்டு என் உயிரை காப்பதற்காக எனக்கு வரத்தை தருவதைப் போல ஊனுற்ற இறையெனவே உன் வடிவும் இறங்கியதே. இறைவனே உன்னுடைய வடிவம் தாங்கி, என்னுடைய தம்பியாகிய உன்னுடைய வடிவம் தாங்கி, அந்த இறைவனே உன்னுடைய வடிவில் நின்று என் மேல் இரக்கத்தை காட்டுவது போல் உன் வடிவம் என் மேல் இரக்கத்தை காட்டியது. நீ எனக்கு ஆதரவாக அன்பான வார்த்தைகளை பேசினாய். தேனுற்ற பலாவனவே தெவிட்டாத அருங்கனியே. அவ்வாறு என் மேல் இரக்கம் கொண்டு நீ பேசிய அந்த ஆதரவான வார்த்தைகள் யாவும் தேனிலே ஊற வைத்த பலாக்கனிகள் போல் தெவிட்டாத அருங்கனியாக எனக்கு தித்திப்பை தந்தன. அவ்வாறு எனக்கு என்னுடைய உள்ளத்திலே எண்ணி மகிழும் வகையிலே தெவிட்டாத அருங்கனியாக நீ விளங்குகிறாய் என் அன்பு தம்பியே என்று பரதன் சத்ருக்கனை நோக்கி பேசினார். இதுவே 976வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 977வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.